நாளைக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாளைக்கு பதில் சொல்லிக்கலாம். இன்றைக்கிங்கிற கேள்விக்கு பதில் கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா? இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இன்றைக்கி நீ சந்தோஷமாக இருக்க, என்னெல்லாம் பண்ண, அதுக்கான என்னென்ன முயற்சி எடுத்த, உன்னை சந்தோஷமாக நீ வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நின்று உங்ககிட்டயே நீங்கள் கேளுங்க. இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஆமாம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி நான் ரொம்ப என்னை ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட ஆமான்னு ஒரு பதில் இருக்குது அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரன் நீங்கள் தான். ஏன்னா உங்களோட பொண்ணான நேரத்தை உங்களுக்காக, உங்கள் சந்தோஷத்துக்காக, உங்கள் ஹெல்த்துக்காக, உங்களோட எல்லாத்துக்காகவும் நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் கோடீஸ்வரன் தானே. பணம் சேர்க்குறவன் தான் கோடீஸ்வரன் ஒரு பொய்யான இது பரவிட்டுருக்குங்க. பணம் இல்லாமல் வாழ முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு கூட சந்தோஷமாக இருக்கணும்ல. நல்லா ஓடுறவங்கள யோசிச்சு பாருங்களேன், கோடி கோடியாக சம்பாதிக்காங்க. அவங்க மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா சம்பாரிச்சிருவாங்களா? ஒரு நிமிஷமாவது சிரித்தா மட்டும்தாங்க சந்தோஷமாக உழைக்க முடியும். ஸோ சந்தோஷம்தான் பேஸ்மெண்ட். அதை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக ஓட ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத யோசித்து செயல்படுங்க. அடுத்த நிமிஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஸோ இந்த நிமிஷம் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. அதை பத்திரமா கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. மற்றவங்களுக்காக அழுதோ, அவங்களுக்காக போராடியோ, ஐயையோ விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணியோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போனால் போகிறாங்க, உங்கள் அருமை தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வந்து தான் ஆகணும். ஏன்னா உங்களை விட பெஸ்ட்டாக அவங்களுக்கு கிடச்சிருவாங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. எப்போவுமே சிரித்த முகமாக இருந்து பாருங்களேன், இப்போ இருக்கிறத விட சூப்பராக அழகாக இருப்பீங்க. இப்போ விட்டுட்டு போனவங்கள ஃபீல் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இன்னொரு பார்ட்னர் கூட கிடைக்கலாம்ல. ஹாப்பியாக இருங்க, பார்த்துக்கலாம். எப்படி தூசி தட்டுற மாதிரி இன்றைக்கி பிரச்சனை தூக்கி போட்டுட்டு அடுத்த செகண்ட் சிரிக்கிறதுக்குள்ள என்னன்னு பாருங்கள். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு சிரிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுன்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ ஹாப்பியாக இருங்க.